நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நம்ம டெலிகிராம் குரூப்ல ஒரு வோட்டிங் வச்சிருந்தோம். ஒரு 8 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வோட்டிங் வச்சிருந்தோம். அதில டாப் 5 ஸ்டாக்கு நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக்கு, ஃபண்டமெண்டல், டெக்னிக்கல் அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதில அதிகமான நண்பர்கள் விரும்பி வோட்டிங் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிசி. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு பிரியப்பட்ட ஸ்டாக்கு. எனக்கும் தெரியும். நானும் வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. எல்லாருடைய போர்ட்ஃபோலியோலயும் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு ஐடிசி ஸ்டாக்கு. நல்ல ஒரு டிவைடெண்ட் குடுக்குற ஸ்டாக்கு. இப்போ கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 4.36% வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் குடுக்குறாங்க ஐடிசி. ஐடிசி 2வது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜில ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி. ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி அண்டர் வேல்யூல தான் ஸ்டாக் ட்ரேட் ஆகுது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ 2மே நல்லா சூப்பரா இருக்கு. ப்ரொமோட்டர் கிடையாது இந்த ஸ்டாக்ல. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடனே கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி இவங்களுடைய முக்கியமான ஒரு பிசினஸ் பார்த்தீங்கன்னா சிகரெட்டு. இவங்களுக்கு அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா 42% வருமானம் வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரீசென்ட்டாயிட்டு ஒரு சிகரெட்டுடைய டாக்ஸ் வந்து இன்கிரீஸ் பண்ணாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அடி வாங்கியிருக்கு. புதுசா வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஸ்டாக் நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில என்ட்ட கிடையாது. இப்ப தான் நான் அந்த வாய்ப்ப பயன்படுத்தி வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு நீங்க வாங்காதீங்க. நீங்க ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. என்னுடைய ரிஸ்க் வேற, உங்களுடைய ரிஸ்க் வேற. அதனால தான் சொல்ல வரேன். எஃப்எம்சிஜி மூலமா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 26% வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வருது. அக்ரி பிசினஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 17%. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பேப்பர் போர்ட்ஸு, பேப்பர் பேக்கிங்கு, ஹோட்டல் பிசினஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடி இந்த மாரி பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நெறையா பிசினஸ் மூலமா பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு. டொமஸ்டிக்ல வந்து பார்த்தீங்கன்னா 84%, எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 16% தான். எங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் டொமஸ்டிக்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லாங் சைட்வேல இருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீச் வரும் பார்த்தீங்கன்னா, அடி அடின்னு அடிச்சு கீழ இறக்கிட்டாங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இதோடைய ஃபண்டமெண்டல் ஆல்ரெடி நம்ம நெறைய டைம் பார்த்துருக்கோம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டு தான். ப்ராப இது நெட் ப்ராஃபிட்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. குறைஞ்சிருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமா இருந்தனால, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி குறைச்சிருக்காங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கொஞ்சம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடனே கிடையாது. அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 70,000 கோடிக்கு மேல அமௌண்ட் வச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லலாம். நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அருமையா இருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ தான் அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு குறைச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, அத விட அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. 47% அவங்களும் பார்த்தீங்கன்னா, ஆ கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் நம்ம பார்த்துரலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 2025 செப்டம்பர்ல ஒரு ஹை போயிருக்கு. அந்த ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கன்டினியூவா ஃபாலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 22 நவம்பருடைய சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணி, அடுத்தது 2022 டிசம்பருடைய சப்போர்ட்டுக்கு இந்த ஸ்டாக் வந்துகிட்டு இருக்கு. ஆமா, இதான் டெக்னிக்கல் இந்த ஒரு ஸ்டாக்கோட இது. அடுத்தது நம்ம நண்பர்கள் செலக்ட் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு ஒரு இபிசி கம்பெனி. என்வரா இன்ஃப்ரா இன்ஜினியரிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். ஒரு 52 வாரம் லோல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15, ஆர்ஓசி நல்லாருக்கு. ஆர்ஓயும் நல்லா இருக்குங்க கம்பெனிக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கு. ஃபியூச்சர்ல ஸ்ப்ளிட் பண்றதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1 கீழ தான் இருக்கு. ஸ்டாக் அண்டர் வேல்யூல இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கடன் சுத்தமா கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எதுல இருக்கான்னா, வேஸ்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட்ல இருக்காங்க. கவர்மெண்ட் முக்கியமான ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் இவங்க தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் போயிருக்கு. நம்ம வந்து ரீசென்ட்டா வந்து பார்த்திருந்தோம். அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர் இன்னும் டிசம்பர் ரிசல்ட் வரலங்க. லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் கம்மியா இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கூடியிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே கூடியிருக்குங்க. 42 கோடி டூ 50 கோடி. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது நல்லாவே 36 கோடி டூ 50 கோடி நல்லாவே கூடியிருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. இயர் ஆன் இயர்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 5 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 203 கோடி பண்ணிட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத், காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் எல்லாமே நல்லா இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனில கம்மியா தான் இருக்கு. 969 கோடி ரிசர்வ்ல வச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் நெறையா பண்றனால வந்து பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய காசெல்லாம் கொஞ்சம் பாக்கி நெறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா, 206 கோடி இருந்திருக்கு. லாஸ்ட் குவார்ட்டர்ல, லாஸ்ட் இயர்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 127 கோடி தான் வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லாவே கம்மியா இருக்கு. லாஸ்ட் குவார்ட்டரோட இந்த வருஷம் கம்மி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் கிடையாது. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்மியா இருக்கு. அது ஒரு நல்ல விஷயம் அந்த ஸ்டாக்குக்கு. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் இருக்கு இந்த கம்பெனிக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து மைனஸ்ல இருக்கு. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸு.
ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு இருக்குது. டிஐடியும் கொஞ்சோண்டு இருக்குது. பப்ளிக்கிட்ட தான் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக்கோடைய நம்ம டெக்னிக்கல் பார்ப்போம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 52 வாரம் லோவில் தாங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்போதுமே ரிஸ்க்குங்க. அதனால் வந்து ரொம்ப கவனமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு ஹையில் போய் வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்கிடுவீங்க. அதனால் நான் சொல்கிறேன், எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கை நல்ல ஒரு வேல்யூஷனில் கம்மியான ரேட்டில் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இந்த ஸ்டாக் எங்கேருந்து இந்த 2025 ஏப்ரலில் எந்த லோ இருக்கோ அது வரைக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே உள்ள ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் இந்த வாரத்தில் பவுன்ஸ் ஆகி நிற்கி இந்த ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட்டு நல்ல ஒரு அடித்தட்டில் தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. எல்லோரும் பார்த்துக்கங்க இந்த ஸ்டாக்கை. அடுத்தது நம்ம 3ஆவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நான் நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு எலிகான் இன்ஜினியரிங். எலிகான் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம். அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாம். சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்பலாம் வந்து மோசமெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்ஜின் வந்து கம்மியாக இருக்குது. அப்படி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 180 கோடி. நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 78 கோடி. லாஸ்ட் குவார்ட்டரில் 88 கோடி இருந்திருக்கு. லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 88 கோடி. கொஞ்சம் கம்மியானாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அடி இறக்கிட்டாங்க. இந்த கம்பெனி எந்த பிஸ்னஸில் இருக்குன்னா, முதல்ல நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் என்ன பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸ்க்கு ஃபியூச்சர் குரோத் இருக்கான்னு எல்லாம் பார்த்து வாங்க. அவசரப்பட்டு யாரோ வீடியோவில் சொன்னாங்க, எங்கேயோ நண்பர் சொன்னார் அப்படிலாம் கேட்டு போய் எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்கிடாதீங்க தயவுசெய்து. நீங்கள் நல்லா ஒரு அனலைசிஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். 10,000 கோடி கீழே உள்ளது. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் வேல்யூ, புக் வேல்யூ 100 இருக்குது, ஃபேஸ் வேல்யூ 1 இருக்குது. ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரெண்டுமே டீசெண்டாக இருக்குங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குது. கடன் சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோட பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸில் இருக்காங்கன்னா, இவங்க செல் பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் மெட்டீரியல் ஹேண்டிலிங் எக்யூப்மெண்ட்டு. அதாவது நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கெல்லாம் உங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிரேன்லாம் இருக்காது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க. அதுதான் இவங்களோட முக்கியமான ஒரு பிஸ்னஸ்ஸு. இந்த பாருங்கள், பல்க் மெட்டீரியல் ஹேண்டிலிங் எக்யூப்மெண்ட் சொல்யூஷன். அதுக்கப்புறம் கியர் டிவிஷன். கியர் டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 22% எங்களுக்கு வருமானம் வருது. அதாவது கியர் பாக்ஸு இன்க்ளூடிங் ஃபார் இந்தியன் நேவி, டிஃபென்ஸ்லேயும் இவங்க இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான கம்பெனி சொல்லலாம். நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்க. வாகன், அதாவது நம்ம ரயிலுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்களா, வாகன், ட்ரிப்பல்ஸ் அந்த மாதிரிக்கெல்லாம் இவங்க இது பண்ணுறாங்க. ஹோல் ஹேண்டிலிங் பண்ணுறாங்க. ஹோல் ஹேண்டிலிங் பிளான்ட்டு, அது முக்கியமான இந்த மாதிரிக்க மெஷினரி ஹேண்டிலிங் தான் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ரிசல்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனியோட சேல்ஸ் குரோத் நல்லா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. இந்த குவார்ட்டர் மட்டும்தான் ரிசல்ட் சரியில்லை. இயர் ஆன் இயர் பாருங்கள், 14 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் குறையவே இல்லை. குவார்ட்டர் பார்க்கும்போது மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. ரிசர்வில் பாருங்கள் 2000 கோடிக்கு மேலே இருக்குது. அருமையான ஒரு ரிசர்வ் இருக்குது. கடன் சுத்தமாக கிடையாதுங்க கம்பெனியில். டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 101 டேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்ட் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 102 87 குறைஞ்சிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. அப்படியே தான் இருக்குது. எஃப்ஐடியும் இந்த ஸ்டாக் இருக்குங்க. டிஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய நம்முடைய டெக்னிக்கலை பார்த்துலாம் இந்த ஸ்டாக் எப்படி இருக்குன்னு. ஸ்மால் கேப் ஸ்டாக் எல்லாமே மேக்ஸிமம் டவுன் ட்ரெண்டில் தாங்க இருக்குது. நல்ல ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டு 2025 மார்ச்சில் ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்டுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே ஒரு சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 2023 இருக்குது. இந்த ஸ்டாக் எனக்கு தெரிஞ்சு இந்த சப்போர்ட் இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லாட்டினா இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் பேக் வரும். அப்படி இங்கே போயிட்டு இல்லைன்னா மறுபடியும் இதை பிரேக்கப் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டாக்கு இங்கே வரதுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுதான் லாஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து டபுள் டாப் மார்க்கே தெரியுது. இங்கே பார்த்தா தெரியும், டபுள் டாப் மார்க்கே தெரியுது. அதனால் கவனமாக இருங்க. எப்போதுமே வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிஸ்க்குன்னு முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஜிண்டால்ஸா இந்த ஸ்டாக்குடைய ரிசல்ட் வந்துருச்சு. டிசம்பர் ரிசல்ட்டு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரேடிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 333 சாரி 3.5% டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த ஸ்டாக் என்கிட்டே இருக்குங்க. ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ. ஆர்ஓசி, ஆர்ஓஇ ரெண்டுமே நல்லாயிருக்கு. ஃபேஸ் வேல்யூ நல்லாயிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. கொஞ்சம் பிளச்சிங் வச்சுருக்காங்க. டெப்ட் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தாங்க இருக்குது. பேக் ரேஷியோவும் கம்மியாக தான் இருக்குது. இவங்களுடைய முக்கியமான பிஸ்னஸ் என்னென்னா டிஐ பைப்ஸு, சீம்லெஸ் பைப்ஸு அண்டு பெல்லட்ஸு இந்த மாதிரி பிஸ்னஸில் இவங்க இருக்காங்க.
நல்ல ஒரு அருமையான கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டொமஸ்டிக்ல வந்து அயர்ன் ஸ்டீல் பைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 16% வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் வருது. அதுக்கப்புறம் பெல்லட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 16%, ரஸ்ட் ஃப்ரீ பைப்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2%க்கு மேல, டொமஸ்டிக்ல 67%, எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 33% இவங்களுக்கு வருமானம் வருது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக் 2025 ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டாலர்ல 1328 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டாலர்ல இருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் புக் வச்சிருக்காங்க இந்த கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப டவுன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். ரொம்ப அடிமட்டத்தில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய டிசம்பர் ரிசல்ட் வந்துருச்சுங்க ஆல்ரெடி. சேல்ஸ் சூப்பரா பண்ணியிருக்காங்க டிசம்பர் ல. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் நல்லா இருக்குங்க. ஆப்பரேட்டிங் மார்ஜின் நல்லாவே இருக்கு. நெட் ப்ராஃபிட் பாருங்க 248 கோடி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 139 கோடி பண்ணியிருக்காங்க. 248 கோடி நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு சேல்ஸ்லாம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கம்மியா இருந்துருக்கு. மைனஸ்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்கு இந்த கம்பெனிக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. கடன் 5,000 கோடிக்கு மேல இருக்குங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு. அதுக்கப்புறம் டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 62. கேஷ் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கம்மியாகணுங்க. இது மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ். ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஹைல தான் இருக்கு. ஆனா கொஞ்சம் பிளட்சிங் வச்சிருக்காங்க. எஃப்8 நல்லா ஹையா இருக்குங்க. இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. டி8 கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக் டேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு இந்த ஸ்டாக்கு. ஜிண்டால்ஸா நானும் வச்சிருக்கேன் இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக்கும் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. ஜிண்டால்ஸா. நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க இந்த ஸ்டாக்க. இந்த பார்த்தா தெரியும் நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க. முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் ரைஸ் ஆன மாரி தெரிஞ்சு மறுபடியும் அதே சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கு இங்க ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் தான் அடுத்த நெக்ஸ்ட் சப்போர்ட்டாட்ட ஒர்க் அவுட் ஆகும். 2023 ஜூனுடைய சப்போர்ட்டு. பார்க்கலாம். இந்த சப்போர்ட்ட உடைச்சு கீழ வருதா? இல்ல ஃபர்தரா மேல ரிவர்ஸ் ஆகி போதான்னு. அடுத்தது நம்ம கடைசியா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டாடா குரூப்ல உள்ள ஒரு ஸ்டாக்கு. எல்லாருக்குமே இந்த ஸ்டாக்க பத்தி தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, 55% மேல நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஹை பார்த்தீங்கன்னா, இதோடைய டோட்டல் 5 இயர் சார்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. ஹை வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 8,000க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பாருங்க, இப்ப எவ்வளோ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு, 55% மேல கரெக்ஷன் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன பிசினஸ்ல இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் பிசினஸ், ரீட்டெயில் ஆஃப் அப்பியரல்ஸ், அதுக்கப்புறம் ஃபுட்வேர், அக்சஸரீஸ், டாய்ஸ், கேம்ஸ், ஃபுட், குரோசரி அண்ட் நான் ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இந்த கம்பெனியோடைய நம்ம வெப்சைட்ட பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து நெறைய பிராண்ட் வச்சிருக்காங்க. ஜூடியோங்கிற ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பிராண்டட் எல்லாருக்குமே தெரியும். நெறைய பெரிய சிட்டிலலாம் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸ்டூடியோங்கிற இது. நானும் பார்த்துருக்கேன் இத. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தாங்க இருக்கு. ஸ்டாக் பி வந்து பாருங்க 85 இருக்கு. ரொம்ப வேல்யூவேஷன் கூட தான் இருக்கு. பிரீமியம்ல தான் இந்த ஸ்டாக் எப்பவுமே ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். லோ பில வந்து எப்பவுமே ட்ரேட் ஆகிட்டே இருக்காதுங்க. முக்கியமான ஒரு ஸ்டாக்னு சொல்லலாம் டாடா குரூப்ல. இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் லைஃப்ல ஃபியூச்சர் குரோத் எப்படி இருக்குன்னு நம்ம தான் கணிச்சு, இது வாங்கலாமா வேணாமா முடிவு பண்ணணும். ஆர்ஓசி சூப்பரா இருக்குங்க. ஆர்ஓஇ நல்லாவே இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் நல்லா இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா இருக்குங்க. கம்பெனில வந்து டெப்த் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்கு. இதோட ரிசல்ட்ட நம்ம பார்த்துரலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிசம்பர் ரிசல்ட் இன்னும் வரல. செப்டம்பர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்டா தாங்க இருக்கு. இதோடைய ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டும் ஃப்ளாட்டா தான் இருக்கு. ஆப்பரேட்டிங் மார்ஜின் ஃப்ளாட்டா தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால தான் ஸ்டாக் நல்லா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, 129 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 1,660 கோடி பண்றாங்க ஒரு வருஷமும். காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் எல்லாமே நல்லா சூப்பரா குடுத்துருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, 37% மைனஸ்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பரா இருக்குங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ல நல்லாவே காசு வச்சிருக்காங்க இவங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் இருக்கு. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1ங்க. கேஷ் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா டெப்டார் டேஸ் முக்கிய காரணம்னா, அன்னைக்கே வந்து சேல்ஸ் அதாவது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பிசினஸ் தான். ரீட்டெயில் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டெப்டார் டேஸ் அதிகமா இருக்காது. நம்ம கடைக்கு போனோம்னா கையில காசு குடுத்தா மட்டும் தான் பொருள் குடுப்பாங்க. இல்லன்னா பொருள் குடுக்க மாட்டாங்க. அதுதான். அதனால தான். கேஷ் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 43 ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்லாவே குறைச்சிருக்காங்க. நல்லா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வாங்கியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. இந்த ஸ்டாக்குடைய நம்ம டெக்னிக்கல் பார்த்துரலாம். முக்கியமான ஒரு ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கும். நம்ம 5 ஸ்டாக் பார்த்துருக்கோம். 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் செக்டாருங்க. நீங்க ஓனா அனலைஸ் பண்ணி பாருங்க. இது எல்லாமே 52 வாரம் லோடு இருக்கு. அதனால தான் நான் எடுத்து வந்திருக்கேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான ஒரு சப்போர்ட்ட உடைச்சிட்டு, இப்போ அடுத்த சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டா இருக்கும். 2024 மார்ச்சோட முக்கியமான ஒரு சப்போர்ட்டும். இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் 2024 ஜனவரி வரை சப்போர்ட் ஒர்க் அவுட் ஆகும் இந்த ஸ்டாக்குக்கு. வெயிட் பண்ணி பொறுமையா இருங்க. அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணா மட்டும் தான் ஃபர்தரா
அப் மூவ் மேலே போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோவில் 5 ஸ்டாக்கு பார்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு ஐடிசி எஃப்எம்சிஜியில் உள்ளது. நம்ம 2வது பார்த்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா என்வரா இன்ஃப்ரா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட்டு, வாட்டர் ப்ராஜெக்ட்டில் இருக்காங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா எலிகான் இன்ஜினியரிங். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. 4வது பார்த்த கம்பெனி ஜிண்டால்ஸா பைப்பிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. 5வது நம்ம பார்த்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் பிஸ்னஸ்ஸு. இந்த 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டாரில் உள்ள கம்பெனி. அந்த 5 கம்பெனி வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 52 வாரம் லோல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் ரிசல்ட் வந்துருச்சு. ரிசல்ட் வந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜிண்டால்ஸா ரிசல்ட் நல்லாவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. எலிகானோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது, சேல்ஸும் கம்மியாக இருக்குது. அதனால தான் ஸ்டாக் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இந்த மாதிரி பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே நீங்களும் ஓன் அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த தகவல் எல்லாருக்குமே போய் சேரட்டும். அப்படியே லைக் பண்ணி தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.